திமுக, அதிமுக என இரண்டு கூட்டணி கட்சியிலும் கூட்டணி ஆட்சி என்ற குரல் ஒலிக்க தொடங்கியுள்ளது. இது வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு எதிரொலிக்கப் போகிறது என்பதை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி என்ற விவாதம் பல்வேறு கூட்டணிகளிலும் ஒலிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் கடந்த சில நாட்களாக கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ற குரலை காங்கிரஸ் கட்சி எழுப்பி வருகிறது. திருச்சி வேலுசாமி போன்ற மூத்த தலைவர்கள் முன்வைக்கும் போது கூட பெரிதாக கவனிக்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே இந்த கருத்தை ஆதரிக்கும் போது சாதாரணமாக கடந்து செல்ல முடியவில்லை. இந்த விவாதத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறார்களோ என்ற கேள்வி எழுகிறது. இடதுசாரிகளின் நிலைப்பாடு சற்று வித்தியாசமானது. தேர்தலுக்கு முன்பாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அதை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதிகாரத்தில் பங்கு, இல்லையெனில் ஆட்சியில் பங்கு கிடைத்தாலும் வேண்டாம் என்று மறுத்து விடுவோம் என்கிறார்கள். விசிக பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சி குறித்து நீண்ட காலமாகவே பேசி வரக்கூடிய முக்கிய கட்சியாகும். இருப்பினும் போதிய அழுத்தம் எதுவும் தராமல் திமுகவின் மிரட்டலுக்கு பயந்து அவ்வப்போது பின்வாங்கி கொள்கின்றனர். மதிமுக இதுவரை கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தையும் முன்வைக்காமல் அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும், அக்கட்சிக்கு மத்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதில் மட்டுமே குறியாக உள்ளது. கூட்டணி கட்சிகளின் குரல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் திமுகவின் மூத்த தலைவர்கள் அவ்வப்போது தங்களது கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். தற்போதைக்கு கூட்டணி ஆட்சிக்கான தேவை தமிழகத்தில் எழவில்லை என்பதுதான் திமுக தரப்பின் பதிலாக இருக்கிறது. இதன் மூலம் தங்களின் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள திமுக தயாராக இல்லை என்று தெரிய வருகிறது. அதிமுக கூட்டணிக்குள் ஒலிக்கும் கூட்டணி ஆட்சிக்கான குரல்கள் பாமகவை பொறுத்தவரை ராமதாஸ், அன்புமணி இடையிலான ஒரு உரசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் ஆட்சியில் பங்கு குறித்து அன்புமணி குரல் கொடுக்க ஆரம்பித்து உள்ளார். இது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று ராமதாஸ் கூறினாலும் பாமகவின் எதிர்கால அரசியலில் கூட்டணி ஆட்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் என்றே தெரிய வருகிறது. குறிப்பாக பாமக பொறுத்தவரையில் எந்த கட்சி தமிழகத்தில் ஆட்சி கைப்பற்ற வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சி அவர்கள் வலியுறுத்தவில்லை. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கும் அளவிற்கு பாமக இன்னும் தமிழகத்தில் வளரவில்லை. பாஜக பொறுத்தவரையில் 2026 தேர்தல் நடைபெற ஓராண்டிற்கும் முன்னதாகவே அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாரம் 2 முறை கூட்டணி ஆட்சி குறித்து பேசி சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறார். இதற்கு அதிமுக தலைவர்கள் பதில் அளித்த போதும் அமித்ஷா விடுவதாக தெரியவில்லை. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றுதான் அமித்ஷா கூறுகிறாரே தவிர கூட்டணி ஆட்சி என கூறவில்லை என்று மழுப்பலாக பதில் அளித்து வருகிறார். திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் புதிதாக கூட்டணி ஆட்சி குறித்த குரல்கள் ஒலிப்பதன் பின்னணியை பார்த்தால் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான ஒரு தொடக்கம் எனவும், இருப்பினும் திராவிட கட்சிகள் கடைசி நேரத்தில் இந்த விஷயத்தை எப்படி கையாள போகின்றன என்பதை பொறுத்துதான் தொகுதிகள் ஒதுக்கீடு விவகாரங்கள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த கால அரசியல் சூழல்களில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் தற்போது மாநிலத்திலும் கூட்டாட்சி என்று சொல்லும் காலம் வந்துவிட்டது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்டணியாக சென்று வாக்கு கேட்கிறார்கள். அதுவே வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அதிகாரத்தை கூட்டணி கட்சிகளுடன் பங்கிட்டுக் கொள்வதை மறுப்பது என்ற கேள்வி தமிழகத்தில் வலுப்பெற்று உள்ளது. அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக செயல். இத்தகைய ஆரோக்கியமான ஜனநாயக செயல் பாஜகவுக்கு இருக்கிறது. இந்தியாவில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது. ஆனால் தமிழகத்தை ஆளக்கூடிய அண்ணா அறிவாலய திமுகவுக்கு மட்டுமே இல்லை. தற்போதைய அரசியல் சூழலில் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மையுடன்
வெற்றி பெறுவது சாத்தியமில்லை. எனவே கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது தமிழகத்தின் எதிர்கால அரசியல் களம் கூட்டணி ஆட்சியை நோக்கி நிச்சயம் நகரும் என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள விசிக தொடர்ந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கோரிக்கை முன்வைத்து அரசியல் செய்து வருகிறது. இருந்தாலும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவ்வப்போது இந்த கூட்டணி ஆட்சி குறித்து கருத்து தெரிவித்து வருகிறார். இந்த கருத்து என்பது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அதிருப்தியை, அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. அதே போல திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கடந்த 21 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த 21 ஆண்டுகளில் திமுக 2 முறை தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக ஆதரவாக காங்கிரஸ் கட்சி இருந்து வருகிறது. ஆனாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கப்படவில்லை. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி திமுகவால் ஏமாற்றப்பட்டு வருகிறது. அதனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம். பங்கு கொடுக்கவில்லை என்றால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் கட்சி தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திப்போம் என்ற அந்த மனநிலையில தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களையும் காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி மேலிடத்துக்கு தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்து விட்டனர். குறிப்பாக 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைவதற்கும் காங்கிரஸ் கட்சி காரணமாக இருந்தது. 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைவதற்கும் காங்கிரஸ் கட்சி காரணமாக இருக்கின்றது. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியவில்லை. திமுக மற்றும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறது. திமுக காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இல்லை, தடையாக இருப்பதாக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளே பல பொதுக்கூட்ட மேடைகளில் பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கியாக வேண்டும். கடைசியாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 25. அதிலும் ஒரு தொகுதி காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படி பார்த்தா 24 தொகுதிகள் மட்டுமே 2021 காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, இந்தியாவை 60 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி. தமிழகத்தில் 1937ஆம் ஆண்டு முதல் 67ஆம் ஆண்டு வரையில் தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி. இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு காங்கிரஸ் இன்றைக்கு திமுகவிடம் சுதந்திரம் இல்லாமல் அடிமைப்பட்டு கிடக்கின்றது. எனவே காங்கிரஸ் தொண்டர்களும் நிர்வாகிகளும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கேட்கின்ற அதிக தொகுதிகளை கொடுத்தால் கூட்டணியில் நீடிப்போம். தொகுதிகள் மட்டுமல்ல, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் துணை முதலமைச்சர் பதவி உள்பட திமுக காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்கும். இல்லை என்றால் இந்த 2026 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 21 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியேறி காங்கிரஸ் கட்சி தலைமையில ஒரு தனியாக கூட்டணி அமைத்து இந்த காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தல் சந்திப்போம் என்ற கருத்தை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலிடம் தெளிவாக தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு கலந்துரையாடல் தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் நடைபெற்று வருகிறது. திமுக என்ன செய்ய போகின்றது? அதிக தொகுதிகளை கொடுத்து ஒருவேளை திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போகின்றதா, இல்லை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையில் இருந்து நாங்கள் விலகவோ மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்க போகின்றதா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்த நாள் முதல் தற்போது வரையில அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடாது, எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடாது, ஏன் அரசியல் கட்சியாக கூட இருக்கக்கூடாது. திமுக அதாவது திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையிலான அந்த திராவிடர் கழகத்தோடு தாய் கழகத்தோடு சேர்ந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். போராட்ட காலத்துக்கு மக்களின் உரிமைகளுக்காக ஆளுகின்ற மாநில அரசாங்கம், ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்திடம் போராட வேண்டுமே தவிர
திமுக தேர்தல் அரசியலை விட்டு விலகி, அதாவது மக்களுக்கு போராடக்கூடிய திராவிட கழகத்தோடு இணைய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கையாக, வேண்டுகோளாக இருக்கின்றது. ஏனென்றால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு விதமான நிலைப்பாடு, ஆளுங்கட்சிக்கு வந்தால் ஒரு விதமான நிலைப்பாடு என இரட்டை வேடம் போடக்கூடிய முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் மாறிவிட்டார். அதனால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டாம், எதிர்கட்சியாக இருக்க வேண்டாம், ஏன் அரசியல் கட்சியாக கூட இருக்க வேண்டாம், நீங்க திராவிட கழகத்தோடு சேர்ந்து மக்களுக்கு போராடுங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராயிட்டாங்க. அதே மீறி நீங்க தேர்தலில் நின்று வெற்றி பெற்றா 2026 கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு ஏற்பட்டு உள்ளது. தனித்த ஆட்சி என்பது 2026 முடிவுக்கு வருகிறது. ஒன்னு காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும், இல்ல விசிக கட்சிக்கு கொடுக்க வேண்டும். எந்த கட்சிகள் திமுக தலைமையில கூட்டணியில் இடம் பெற்றுள்ளதோ அந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும். அதே போல அதிமுகவும் இந்த முறை வெற்றி பெற்றால் பாஜகவுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாக வேண்டும். பாஜக ஏறக்குறைய 50 தொகுதிகளுக்கு மேல அதிமுகவுடன் கேட்டு பெற்று தேர்தல் போட்டியிட முடிவு செய்து உள்ளது. அதனால பாஜக இன்றைக்கு இந்தியாவை 3வது முறையாக ஆண்டு வருகிறது. ஏறக்குறைய 20 மாநிலங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாநிலங்கள்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துள்ளது. அதே நிலையை தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவிடம் எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் இந்த ஆட்சியிலும் அதிக பங்கு என்ற கலாச்சாரத்தை பாஜக எப்பவோ கையில் எடுத்து மற்ற கட்சிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து விடுகிறது. அதாவது சமூக நீதினா என்னன்னா, அதிகாரத்தை ஒருவரிடம் வைத்து கொள்ளாமல் பலருக்கு பிரித்து கொடுப்பதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதியை முன்வைத்து தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய ஆட்சினா திமுக தான். ஆனா சமூக நீதினு சொல்றாங்க, ஆனா அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதுல நீதியை நிலைநாட்டல. இது அந்த கட்சியோட சித்தாந்தத்துக்கும் செயல்பாட்டுக்கும் முற்றிலும் எதிர்மறையாக உள்ளது. எனவே திமுக வெற்றி பெற்றாலும் இந்த முறை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாக வேண்டும். அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கை அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பாஜகவுக்கு கொடுத்தாக வேண்டும். திமுக வெற்றி பெற்றால் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும். அதிமுக வெற்றி பெற்றால் தேசிய கட்சியான பாஜகவுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாக வேண்டும். ஒருவேளை தாவேக தலைவர் நடிகர் விஜய் வெற்றி பெற்றால் அவரை அறிவித்து விட்டார். தாவேக வெற்றி பெற்றால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று அவர் அறிவித்து விட்டார். அவர் பெருந்தன்மையோடு அறிவித்து விட்டார். அவர் இன்னும் ஆளவில்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு அரசியல்ல நுழைந்து முதல் முறையாக சட்டமன்றத்தில் சந்திக்க உள்ளார். அவர் தேர்தல் சந்திப்பதற்கு முன்பாகவே பெருந்தன்மையோடு தாவேக தலைமையில அமையும் கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று உறுதியாக தெரிவித்து விட்டார். திமுக இதுவரை தமிழ்நாட்டில் 6வது முறையாக ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்து வருகிறது. 6 முறையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை 2026 7வது முறையாக திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்தால் நிச்சயம் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சியை திமுகவால் கைப்பற்ற முடியாது. அதே போல அதிமுக தமிழ்நாட்டில் இதுவரையில் 7 முறை ஆண்டு உள்ளது. 7 முறையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படவில்லை. இந்த 8வது முறையாக அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாக வேண்டும். எனவே தமிழ்நாட்டில் எப்படி பார்த்தாலும் 2026 என்பது கூட்டணி கட்சி தான் வெற்றி பெற போகின்றது. கூட்டணி ஆட்சி தான் மலரப் போகின்றது. இன்னும் ஒன்று சொல்றேன், இப்ப திமுக மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சின்னு சொல்றாங்க. ஓகே, உங்க சித்தாந்தம் சரியான சித்தாந்தம் தான். அப்படி சொல்லக்கூடிய நீங்க சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்ல திமுக தனித்தே போட்டியிடுங்க. அதாவது கூட்டணி அமைக்காமல். இப்போ திமுக கூட்டணியில 15 கட்சிகள் உள்ளது திமுகவோடு சேர்த்து.
அப்போ 15 கட்சிகளோடு கூட்டணி வைத்து 15 கட்சிகள் வாக்குகளை பெற்று ஜெயிச்ச பிறகு நீங்க அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க மாட்டீங்க அப்படி சொல்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. நீங்க எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்காமல் திமுக தனித்து தேர்தலை சந்தித்து நீங்க போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றா நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா கூட்டணி வைத்து தேர்தல் சந்திக்கிறீங்க, கூட்டணி வைத்து வெற்றி பெறீங்க. ஆனா கூட்டணி வைத்து வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க பங்கு கொடுக்க மாட்டோம், அதிகாரத்தை பிரித்து கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது ஜனநாயக படுகொலை. நிஜமாவே இது ஜனநாயக படுகொலை. கூட்டணி கட்சிகளை ஏமாற்றக்கூடிய வேலை. நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு வேற ஏதேனும் ஆதாயம் கொடுக்கிறீர்களா என்ற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. உண்மையிலேயே ஜனநாயக கட்சி, சமூக நீதி நிலைநாட்டுகின்ற கட்சி திமுக என்றால் இந்த முறை அதன் கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், விசிகாவாக இருந்தாலும், மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த கட்சி திமுக வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கின்றதோ அந்த கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் 2026 தேர்தலில் திமுக தனித்தே தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றால் நீங்கள் தனித்தே ஆட்சி அமைங்க. அதிமுகவும் அதே நிலைப்பாடு தான். அதிமுக கூட கூட்டணி வைக்காமல் தனித்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றால் தனித்தே ஆட்சி அமைக்கலாம். நீங்க கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து கூட்டணி கட்சியின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வரும்போது அந்த கூட்டணி கட்சிகளை வெற்றிக்கு பிறகு, ஆட்சி அமைத்த பிறகு புறக்கணிப்பது என்பது 1967 2021 வரையில் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்து வருகிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். திமுகவை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. திமுக மீது மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி வந்துள்ளது. அதனால்தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஓரணில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து அந்த உறுப்பினர் சேர்த்து வருகிறார். ஏன்னா நம்ம தவறு செய்துட்டோம், மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்களோ என்ற அச்சத்துல நீங்க மக்களை சந்திக்கிறீங்க. அது உங்களுடைய கட்சி பணி, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மக்களை மூளை செலவு செய்து வாக்குகளை வாங்கி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களையும் ஏமாற்றுவது, கூட்டணி கட்சிகளையும் ஏமாற்றுவது திமுகவினுடைய பிரதான ஒரு பணியாக இருந்து வருகிறது. திமுக ஆட்சி மீது பல்வேறு ஊழல்கள், அதாவது 13 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு, பண மோசடி வழக்கு, நில மோசடி வழக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, இந்த மாதிரி பல வழக்கு இருக்கின்றது. இப்படி குற்றவாளியின் கூடாரமாக அண்ணா அறிவாலயம் மாறிவிட்டது என்பதை தமிழ்நாட்டு மக்களே ஒப்புக்கொண்டு உள்ளனர். அதாவது தான் தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆளுங்கட்சியாக வரக்கூடாது, எதிர்கட்சியாக வரக்கூடாது, அரசியல் கட்சியாகவே இருக்கக்கூடாது. நீங்க 1949க்கு முன்பாக எப்படி திராவிட கழகமாக இருந்து மக்களுக்கு பணியாற்றினீங்களோ அதே போல மீண்டும் நீங்க வீரமணி தலைமையிலான திராவிட கழகத்துல திமுக சேர்ந்து மக்களுக்கு வீதிக்கு போராட வேண்டும், பொது இடத்துக்கு போராட வேண்டும். இதுதான் கட்சி உங்க திமுகவுக்கு எதிர்காலம் என்று தமிழ்நாடு மக்கள் ஒரு கூறக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். குறிப்பாக பிஆர் பாண்டியன் தெரிவிச்சிருக்காரு, அரசு ஊழல் அது மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. திமுக ஆளுங்கட்சியை வரவே கூடாது, வந்தால் தமிழ்நாடு தேரான்னு சொல்லியிருக்காங்க. எங்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.